மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். டே 2 போலூருக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். அதாச்சும் போலூர் வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃபால்ஸு அப்புறம் ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நாங்கள் இப்போ போய் விசிட் பண்ண போகிறோம். ட்ரோனுன்றது நான் இன்றைக்கி எடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் நாளைக்கு கிளம்புற மாதிரி தான். பட் வந்து ஒன் டே பிஃபோராக எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஒரு ஒர்க் வந்துச்சு ஆஃபீஸில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன். தனியாக தான் போகிறேன். இங்கேருந்து சென்னைக்கு 570 கிலோமீட்டர்ஸ். நைட்டு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகுது. நான் கிளம்புறதே ஒரு 3 o'clockனா ஒரு மிட் நைட் ஒரு 4 o'clock அந்த மாதிரி போய் சேருவேன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இண்டிகேட்டர் எடுத்து ப்ரோ. கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து போலூர் வில்லேஜ் விசிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போவோம். இந்த சைடு போயிட்டு ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் மட்டும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து சென்னை கிளம்பணும். டைம் வேறு இல்லை, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபுல்லாகவே இன்றைக்கி நான் அந்த வீடியோ காட்டுறேன். இன்றைக்கி ஒன் டே சென்னை ரீச் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். வெளியே கிளம்பியாச்சு. இந்த போலூர் வில்லேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்தே வரலாம். நாங்கள் ஏன் இப்போ பைக்கில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் மார்னிங் வாக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சைடு வாக் பண்ணி வரலாம். ஏன்னா ஃபார்ம் ஸ்டைலேருந்து இந்த போலூர் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 kilometers தான் வருது. அடுத்து என்ன சொன்னோம், இந்த இடத்துல வந்து பெருசாக எதுவும் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இல்லை. பட்டு வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. அதாச்சும் வெயில் டைமில் வரணும். அதாச்சும் கொஞ்சம் கிளியர் சன் இருக்கும்போது நீங்கள், அதாச்சும் கிளியர் வெதர் இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது பார்ப்பீங்க கொஞ்சம் அங்கங்கே ஃபாக் இருக்குது. நீங்கள் கிளியராக இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து. ஸோ இங்கே இருக்கிறது ஸ்பெஷாலிட்டி இதுதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வில்லேஜு. அதாச்சும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூக்கல் அந்த மன்னவனூர் இந்த ரூட்டில் வர்றதில் இந்த இடம் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதாச்சும் டெட் எண்டு. போலூர் வில்லேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வில்லேஜ்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல. அடுத்தடுத்து காட்டேன். செம்மையால் ஃபாகு இப்போயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாக் இருக்குது. ஃபாக் இருந்தால் அதான் கொஞ்சம் தெரியவே தெரியாது கொஞ்சம் அந்த இடம்லாம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அடே எப்போ நான் இறங்கி போய் இங்கே எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இருங்க, நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு கீழே போக முடியுமா இல்லை ஏதாச்சும் நான் பார்க்குறேன். அங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே போகலாம். போலூர் வில்லேஜ் இது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இடம் மட்டும் பாருங்கள். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செருப்பை கழட்டிட்டு வர சொல்கிறாங்க. பாருங்கள். நான் மட்டும் சரி சும்மா வீடியோ எடுக்கலாம்.
எல்லோரும் அங்கேயே இருக்காங்க, அங்கே தெரியுது அவங்களுக்கு. நான் மட்டும் பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டே வந்துட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட், அதாச்சும் இறங்கிட்டே இருக்கோம், அப்படியே மேலேருந்து இறங்கிட்டே இருக்கோம். இந்த வில்லேஜோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த லாஸ்ட்லாம் பாருங்கள். மூச்சு வாங்குது, சரியாக மூச்சு வாங்குது, செம்ம டவுனு. போயிட்டு வரதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குது. இது வந்து வரப்புக்கு போகிற தண்ணியும் அவங்க வந்து ஸ்ட்ரீம் மாதிரி ரெடி பண்ணி தண்ணி விட்டுருக்காங்க. ஒன்றும் போவோம், ஒன்றும் போயிட்டு பார்த்துட்டு நிறையா காட்டுறவங்களுக்கு. மூச்சு ரொம்ப வாங்குது. அதாச்சும் இதான் வந்து போலூர் வில்லேஜ். வியூ தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில்? அட்டகாசமாக இருக்குது. இதுவே கொஞ்சம் ஃபாக் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க, ஏன்னா இதோட இன்னும் க்ளீனாலாம் இருக்குமா. அந்த சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபாக் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்குமா வியூ. அதாச்சும் இந்த தான் லாஸ்ட் வில்லேஜ். இதுக்கப்புறம் ரோடு வந்து எதுவுமே கிடையாது, இதோட இந்த இடம் வந்து முடியுது. ஒரு சின்ன கிராமம், ஏதாச்சும் ஒரு எண்டில் இருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் உள்ளே போயிட்டு. இங்கே இன்னும் நிறைய விஷயம் உள்ளே அவங்க எப்படி லைஃப் ஸ்டைலு என்ன இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே விசாரிக்கலான்னு ஒரு ஐடியா. உன் பேர்டா? பேர் தெரியாதா? சொல்றா. அதிகாரியா? என்னடா அதிகாரி? நிஜமால அதிகாரியா? தெரியல, எனக்கு தெரியாது. உன் பேரு? நான் கவுஞ்சி. என் பேர் மணிகண்டன். அந்த கிராமம் பேர் தானே? அந்த கிராமம் பேர் கவுஞ்சி கிராமம் தானே? கவுஞ்சி. உன் பேர் வச்சிட்டாங்களா கவுஞ்சின்னு? என் பேர் மணிகண்டன். இப்போதான்டா கவுஞ்சின்னு சொன்னேன். எங்க ஊர் கவுஞ்சி. நீடா? ஹரிஷா? எந்த ஊர்? இந்த ஊர் தானே? ஸ்கூலுக்கு போல? கொரோனா வந்துருச்சுல. கொரோனா வந்துச்சா? அது என்ன, அது கொரோனா எங்கள் ஊர்லலாம் வரலையே. உங்கள் ஊரில் இல்லை வரலையா? கொரோனா நோய் பரவிடுச்சு எல்லாம் இருக்கும். அப்படியா? இதானே நான் நம்பர் வருது இதில். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நீ பேசுறதெல்லாம். என்னடா வைக்கப்படுற? கிடச்சி விவசாயம் பண்ணி அங்கே வரணும். எதுடா? இந்த பூடு இதான் பூண்டு. இதே நமக்கு அங்கிட்டு மெட்ராஸ் வருது. இதுல இது சின்னது, நமக்கு வரது பெருவிட்டு மேலே வருவாங்க. இது வரும், இது பூரா இங்கிட்டு போயிடும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பக்கம் போயிடும். இது பூரா ஊறுகாய்க்கு போகிறது. இது நல்லதா? நமக்கு சென்னைக்கு வர்றது நல்லதானே? இதே நல்லது. இதுதான் சென்னைக்கு வர்றது இதே தானே. அது பெருவிட்டு, இது கொஞ்சம் பொடிச்சு. இது பூரா இதுக்கு போயிடும், ஊறுகாய்க்கு போயிடும். சரி, பார்த்துட்டு வந்து. இது எதுடா? இந்த குதிரை எதுக்குடா நீங்கள் இது பண்ணுவீங்க? நான் அந்த மூட்டை அது ஏற்றுறதுக்கா? அதுக்கு சாப்பாடெல்லாம் இதுக்கா? புல்லு அதுவே மேய்ஞ்சிருமா இல்லை நீங்கள் எடுப்பீங்களா? அந்த ரேவ் இருக்கு பாருங்க, அங்கேருந்து மேலே விவசாயமே பண்ண முடியாது. இல்லை இப்போ மழை பெய்யுதா? பெய்யுது. நல்லா பெய்யுதா இல்லை கொஞ்சமாக தான் பெய்யுதா? கொஞ்சம் தானே பெய்யுது. மழை அதிகமாக பெஞ்சா கொஞ்சம் நல்லது. இதானே வாலிபால் விளாடுற இடம். எதுடா? கிரவுண்டு. ஓ இதுதானா? எப்படி இறங்கி போவீங்க? எப்படி இப்படி இறங்கி இந்த இடத்துல இறங்கி அங்கே தொட்டி. இப்போ பால் அங்கே போய் விழுந்துச்சுன்னா? பால் அங்கே போய் விழுந்துச்சுன்னா கீழே அங்கே எடுத்து திருப்பி கீழே போய் இப்படி கவர்மெண்ட்டு தான் இல்லை நீங்களா? கவர்மெண்ட்டு தான் இல்லை நீங்களே அமைச்சு எடுத்துக்கிங்களா? அதை நாங்களே தான். நீங்களே பண்ணிட்டீங்க? பொது இடம். நாங்களே இது அப்படியே செஞ்சு நல்லா சாமமாக செஞ்சு நெட்டை கட்டி விளாடுவோம். ஜாலிக்கு விளையாடுறீங்களா இல்லை ஏதாச்சும்? ஒரு நாளைக்கு மேட்ச் வைப்பேன். மேட்ச் வாலிபால். இதெல்லாம் நீங்கள் வந்து வேற ஊர்லேருந்து நீங்கள் கோவில்பட்டி, இப்படி புத்தூர், கோயம்புத்தூர் இங்கேருந்து வருவாங்கண்ணே. அங்கே ஒரு மெட்டி மாடு வேறு இருந்துச்சுல்ல? ஆமாண்டா. குதிரை இருந்துச்சுல்ல? அதுதானே ரேஷன் கடை. இப்போ நீங்கள் அங்கே அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு நீங்கள் விளைய வைக்கிறதே சாப்பிட்றீங்களா? அப்படியா? அதானே ரேஷன் அரிசி போடுவாங்க. இதுதானே பூடு. விவசாயம் நின்றுட்டு இருக்கானதா? இதுதானே பூடு. அதுதானே எங்கள் ஊர். பூண்டுன்னா பூண்டுன்னு அர்த்தம்ல? பூண்டு. இப்போ நீங்கள் இதில் போட்டுட்டீங்களா? போடல நின்னையும் எப்படியே என்ன சமமாக செஞ்சு
அந்த கட்டியெல்லாம் கட்டி போடுவாங்கண்ணே, பூடு நடுவாங்க. ஓகேடா. சரிடா, இப்போ உங்களுக்கு எதனா திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கள் டாக்டர் இருக்காண்ணே, வருவாங்கண்ணே. எங்கே இந்த ஊர்லேயே இருக்கா இல்லை இந்த ஊர்லேயே இருக்காங்கண்ணே. இப்போ ரொம்ப எமர்ஜென்சி எதனா பாம்பு கிம்பு கடிச்சிச்சுன்னா இங்கே இருக்குண்ணே பூண்டியில். உடனே மருந்துலாம் இருக்கா? மருந்து இருக்கு. கூட்டு போகிறது எப்படி கூட்டு போவீங்க? ஆம்புலன்ஸ் இருக்கா? போவோம். இருக்கு ஆம்புலன்ஸா? நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. இது வரைக்கும் நாங்கள் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கோம், ஆனால் எங்கள் கண்ணுக்கு வந்து மாட்டினதே இல்லை. இந்த கவுன்ஸ் இருக்குல்லண்ணே, இந்த கவுன்ஸ் தண்ணி தான். இல்லைடா, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இங்கே யாருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து வருமா? மலவனூர்லேருந்து வருவோண்ணே. நாங்கள் இங்கெல்லாம் பஸ் வரோம் அந்த ஊருக்கு. நடந்தானே மேலே போகணும் என்ன பஸ்ஸுக்கு. இதுதானா? இங்கே வருங்க அந்த ஊர் இருக்குல்ல, இது அந்த ஊர், அந்த ஊருக்கு அங்கே வரைக்கும் நடந்து போகணும் பஸ்ஸுக்கு. ஒரு வேனு வரும், ஒரு ஜீப்பு, அதில் தான் ட்ரிப் எடுப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்கடா? எவ்வளோ காசு வாங்குவாங்க? அமௌண்ட்டெல்லாம் 10 ரூபா தானே அங்கேருந்து மேலே வரைக்கும். அங்கே ஒரு ரூக்குண்ணே கடைசியில். அதுலேருந்து அங்கிட்டு சைடு தாண்டினா கேரளா வரும். கேரளா பார்டரா? இருக்குண்ணே கேரளா. அந்த உண்மையான ஊர் இருக்குல்ல கேரளா, அந்த ஊருக்கு போயிடலாம். அந்த கிளாவரை விட்டு அந்த மலை இறங்கி மலை ஏறி கீழே இறங்கினா அப்படியே இதுண்ணே கேரளா வந்து. ஆனால் அங்கே யாராச்சும் இருப்பாங்களா? ஆனால் விட மக்கள் வாழ்வாங்கண்ணே கேரளா இருக்குல்ல. இல்லை, உனக்கு இதெல்லாம் எப்படா தெரியுது? தெரியும், எங்கள் அப்பாவுக்கு. இங்கே எத்தனை வருஷமா இங்கே இருக்க? அதெல்லாம் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கா? தெரியும். எங்கள் அம்மா 10 ஊர் இதுதானே எங்கள் அம்மா ஊர். எங்கள் ஊர் உண்மையாலுமே ஊர் அந்த ஊர். இப்போ நீ இந்த ஊரில் நீ எங்கே விட்டாலும் நீ வீட்டுக்கு வந்துடுவேன். உனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் பயப்பட மாட்டாங்க. இப்போ தனியா நானே போயிட்டு வந்தேன், வீட்டில் லீவ் விட்டாங்கண்ணா. இதுதானே போலூர் வில்லேஜ்? இதுதானே இவ்வளோதானா போலூர் வில்லேஜ்? இருக்குல்லண்ணே இந்த கம்பி மாதிரி. ஆமாம், கம்பியில் வட்டம் அப்படியே அப்படியே தூக்கி வீசிடுறேன். ஏன்டா எடுத்துறேன் கீழே. யாராவது சின்ன பிள்ளைக்கு விளையாடுவாங்க, செய்வாங்க, மாடுக்கு போகும், அதனால இந்த எருத்து கம்பியில பட்டால அப்படி தூக்கி வீசிடுறேன். இல்லடா, எதுக்குடா போட்டிருக்கீங்க? இதுவா கீழே இறங்குறாங்களா ஆளுங்க, இறங்கி விளையாடுறாங்களா, அதனால. அது போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்களா? இப்போ கரண்ட் இருக்குமா? அது கரண்ட் இப்போ இருக்காதுண்ணே, பகல் நேரத்தில் இருக்காது. பகல் நேரத்துல இருந்து அப்படியே கேச போட்டுருவாங்க. பகல் நேரத்தில் இருந்து அப்படியே கேச போட்டுருவாங்க. இடத்துல அடிச்சலாம். நைட்டு தான் போடுவாங்க. நைட்டு மட்டும்தான் இந்த இருக்கு. ஏறி போகணுண்ணே மேலே. கீழே இருந்தா அந்த உச்சி இருக்குல்ல, இந்த மேலே இங்கே ஒரு உச்சி இருக்குல்ல, ஆமா, அங்க இருந்து அப்படியே அங்கே வந்து அந்த உச்சிக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி இங்கிருந்து அப்படியே விவசாயிலேருந்து ஏறி போவானே. காலையில் வந்து 2 மணி நேரம் வேலை செஞ்சோம், கரெக்டாக சாயங்காலம் அங்கே சேர்ந்துடலாம். அவ்வளோ நடக்கணுமா? 2 மணி நேரம் வேலை செஞ்சோம், சாயங்காலம் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துடலாம். இங்கேருந்தே நடந்து போகலாண்ணே, இங்கேருந்து அந்த ஊருக்கு போகலாண்ணே. இங்கே தாண்டி அந்த ரேவை தாண்டி அப்படியே மேலே போயிட்டே இருந்தால் போயிடணும் கும்பூர். சூப்பராக இருக்குது அவங்க ஊர். சும்மா விளையாடலாம். இந்த கிரவுண்டு தானே, இந்த கிரவுண்டு இன்னும் கூட பேக்கிங் நிப்பாட்டிருந்தீங்களே, அதுக்கு மேலே ஒரு மந்தை இருந்துச்சுல, அதில் விளையாடுவோம் சின்ன பிள்ளைங்க. பாருங்கண்ணே, கார்டுலாம் இருப்பாங்கண்ணே. கார்டுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே வேலை செஞ்சோம் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுனா அடிச்சிருவாங்க. எங்க இந்த கார்டு, இந்த ஃபாரஸ்ட் இவங்களாம் இருக்காங்களே, அதுக்குள்ளே போனால் அப்படியே அடிச்சிருவாங்க. போட்டுருவாங்க. எதுக்கு எங்கே போகக்கூடாது? எந்த இடத்துக்கு போகக்கூடாது? இந்த சோளம் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்கள இடம் வச்சுருப்பாங்கண்ணே ஃபாரஸ்ட்டுக்கு. அதுக்குள்ளே போனால் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போனால் அடிப்பாங்க, அடித்து கேஸ் போட்டுருவாங்க. ஆமாண்ணே, அருவாலெல்லாம் பிடிங்கி வச்சுருவாங்கண்ணே. என் பேரா மணிகண்டன். இப்போ அது ஃபாரஸ்ட்னா இப்போ இந்த ஊர் தலைவர் போயிட்டு நீங்கள் பேசி கூப்பிட்டு வருவீங்களா? ஊர் பஞ்சாயத்து தானே இது? ஊர் பஞ்சாயத்து தானே இது. என்னதாவது நடந்துச்சுன்னா அப்படியே ஊர் அப்படியே ஊர் பெரிய தலைவர்களை கூப்பிட்டு வந்து அப்படியே பேசி முடிச்சிருவாங்கண்ணே. முடிச்சு இப்போ இந்த காடு வாங்குறதுக்கு சண்டை போடுறாங்கன்னா, இப்போ 2 காடு இருக்குன்னா சண்டை போடுறாங்கன்னா, அந்த காடுக்கு இந்த காடு எனக்கு வேணும், அந்த காடுக்கு உனக்கும் வேணும் சண்டை போட்டாங்கன்னா, இந்த பெரிய ஆளுக்கு வந்து அப்படியே இது சண்டை போடாமல் செஞ்சு விட்ருவாங்க. இதுதானே. சூப்பர்ரா, ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருந்துனே மேலே வரைக்கும் வரணும் அரிசி வாங்க. இங்கேருந்து வருவாங்க. இங்கேருந்து அரிசி மேலே வாங்குறதுக்கு மேலே வரைக்கும் வரணும். அங்கேருந்து இறக்கி வர்றதுக்கு பாதி பேர் குதிரையிலே கொண்டு வந்துடுவாங்க. குதிரையிலே அந்த குதிரைலாம் நீங்கள் வாங்குவீங்களா? எங்கேருந்து கிடைக்கும்? அதெல்லாம் வாங்கணும். அது எல்லாம் எங்கே? எங்கே வாங்குவீங்க? அது தெரியுமா? எங்கே வாங்கினேன் எனக்கு தெரியாது. ஆனால் காசு கொடுத்து வாங்கிடுங்க. காசு கொடுத்து அவங்க வச்சுருப்பாங்கண்ணே. அதுக்கு உடம்பு சரியில்லைண்ணா? அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போனோம்னா அதுக்கு அவர் ஸ்ப்ரே தருவாங்க. அதுக்கு புண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா
ஒரு அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டோம்னா தீந்துருண்ணே. வேற பெருசாக இது அங்கே வருங்கண்ணே ஒரு 5 பேர் அங்கே தானே தங்குறாங்க பாருங்கண்ணே. இந்த 3 4 5 வீடு அங்கேயே தானே இருக்கு. அதுக்குள்ளேயே சின்ன பிள்ளைங்க அந்த புல்லு மட்டுமா இருக்குல்ல மேலே அதில் தானே விளையாடுறீங்க. அது கீழே விவசாயம் போட்டுருவாங்க. ஏதாவது வந்துச்சுன்னா வரட்டு விட்டுருவாங்கண்ணே நைட் நேரத்தில். அப்பாங்க இருக்காங்களே நைட் நேரத்தில் இங்கே தானே வந்து தங்குவாங்க. நான் அந்த குடிசை மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஷெட்டு மாதிரி. ஆமா கருப்பு கலரா. ஆமாம்மா அதில் தானே தங்குவோம் நைட்டெல்லாம். நைட் அங்கேயா குளிராதாடா? குளிராது. அது எதுக்கு நீங்கள் அங்கே தங்குறீங்க? நான் இந்த விவசாயத்தை பார்க்க ஏதாவது வந்துச்சுன்னா இந்த பன்னி காட்டு மாடு இதெல்லாம் வந்துருமென்ட்டு அது வந்துச்சுன்னா நீங்கள் விரட்டுவீங்களா? எப்படி விரட்டுவீங்க? அதை பைபர் துப்பாக்கியில் வச்சுருப்பாங்க சுட்டுருவானே. எங்கள் காட்டில அப்படிதான் பண்ணி இது எங்கள் காட்டில அப்படி. அது தப்பு கிடையாதா? அதான் தப்பே கிடையாது. விவசாயத்துக்குள்ள வந்துச்சுன்னா அப்படியே அது அப்புறம் அது என்ன பண்ணுவீங்க? அப்படியே சுட்டுருவாங்களா இல்லை அப்படியே தூக்கி தள்ளி விட்டுருவோம். இப்போ இந்த பன்னி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிடுவானே. சாப்பிடுவீங்களா? காட்டு மாடு இதெல்லாம் சாப்பிடுவோம். ஏட்டா அது குண்டு குண்டாகுது. நான் கூட ஏதோ இதுவும் நினச்சேன்டா. கொய்யாக்காய் கிடையாது. கொய்யாக்காயெல்லாம் கிடைக்காது. விஷம் வரமா இது? எஸ்ண்ணே. ஒரு பிள்ளையெல்லாம் செத்து அப்படியே இங்கே அப்படியே தூக்கி அப்படியே காட்டுலேயே போச்சிட்டாங்க. அவ காட்டுலேயே இது சாப்பிட்டு சாப்பிட்டு ஏறி அந்த பிள்ளை இதில் ஏறி அப்படியே அங்கே போய் பிடிங்கி சாப்பிட்டுருச்சு. நீங்கள் சாப்பிட்டு அந்த பிள்ளை செத்து போச்சுண்ணே பாவம். ஆமாண்ணே. அது எத்தனை வயசு பிள்ளை? 8 வயசு தானே ஆகும் அந்த பிள்ளை. அது தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுருச்சாங்க. இப்போ அங்கே தங்கச்சியா மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டலானே அந்த ஒரு இருக்குல்ல. இல்லை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தீங்களா இந்த மருந்து சாப்பிட்டு இது சாப்பிட்டோன்னே? இது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. உடனே அங்கே மனநூர்லேருந்து ஆம்புலன்ஸ் வந்துடுவானே. இங்கே வந்துட்டு அப்படியே ஏற்றிட்டு அப்படியே போயிடுவானே ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே அங்கேயும் முடியாதுன்னா கொடையாண்டில் அப்படியே அங்கேயும் முடியாதுன்னா அப்படியே. இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் இந்த ஊரில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே. என்ன சொல்கிறது, இந்த ஒரு 7 வயசில் வந்து எனக்கு இவனோட அந்த மெச்சூரிட்டி லெவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. இந்த ஊரில் வாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டங்கள். இது விஷயம் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சாப்பாடுன்ற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். நிறைய விஷயம் ஷேர் பண்ணால் அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லிவிட்டு பாய். நான் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்புறேன். ஃபால்ஸ்க்கு போக முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நினச்சதோட இங்கே வீடியோ நிறைய பண்ணதால் வந்து எங்களுக்கு டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ப்ரோ கூட வந்தது சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நானுமே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ரைடிங் வித் சதீஷ். சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கம்பெனி. அண்ட் தென் வி ஹேட் அ நைஸ் டைம். பட் அவர் இன்றைக்கி கிளம்புறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் எங்களுக்கு நாளைக்கு நைட்டு தான் ரைட் எண்ட் ஆகுது. பட் அவர் இப்போவே கிளம்புறாரு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ரைட் சேஃப் ப்ரோ. அண்ட் ப்ரோவோட சேனல் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் யூ சப்போர்ட் டு ஹிம். அண்ட் சியர்ஸ் கைஸ். ப்ரோ கிளம்புகிறேன் இங்கேருந்து. பார்த்து செம்ம டைம் கூட. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் பார்த்து போயிட்டு வாங்க. மழை பெய்யுது லைட்டாக. சூப்பராக நீங்கள் வந்து ட்ரோன் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒரு செல்ஃப் தாட்டாக வந்து ட்ரோன் ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ பக்குவம் தேவை. அதை சூப்பராக பண்ணுறீங்க. ஐ ஆம் ஷுர் இந்த ட்ரிப்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டுருப்பீங்க. எங்களுக்காக ட்ரோன் ஏன்னா அவ்வளோ ஷாட்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். பார்ப்போம் அதெல்லாம் அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம. தேங்க்ஸ். பார்த்து போங்க. கிளம்பிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு. இங்கே டைம் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்க்கு நீங்கள் போங்க. வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு பேசுகிறேன். அதில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். போடலையா? சரி ப்ரோ. நல்லா சேஃபாக போய் சேர்ந்து போயிட்டு வாங்க. பார்க்கலாம். அடுத்த வாட்டி நான் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் வரேன். பாய்டா. தேங்க்ஸ் ஆண்டி. ஓகே ஓகே. இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரொஃபஷனல் எல்லாம் நல்லா செய்யும். எப்போ வரும்? ஃபேமிலியோட வந்துடுறேன். வருமா? வரேன். ஃபேமிலியோட வரேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு 570 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. எப்படி இருந்தாலும் லேட் ஆகும். மிட் நைட் போகிற மாதிரி தான் இருக்கும். பைக் பாருங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜிம்மி பாய் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். விளையாடிட்டே இருப்போம். ட்ரோன் வச்சு பயங்கரமாக கலாய்ச்சிட்ருப்போம்.
ட்ரோனு பிறந்தா போதும் ஓடியாந்துருவான் எங்கே இருந்தாலும், அவ்வளோ உள்ளே இருந்தால் கூட ஓடியாந்துருவான். பார்க்க முடியல கடைசியாக, பார்ப்போம். உங்களுக்கு போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு போகிறோம். திருப்பியும் நார்மலான ஒரு லைஃப்பில் போனோம். இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபார்ம்ஸையோட ப்ராப்பர்ட்டி ஓனர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் ஒரு விஷயம் சரியான விஷயம் சொன்னார். அவரும் இந்த மாதிரி தான் ஒரு டூரிஸ்ட்டாக வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி திருப்பியும் சென்னை கிளம்பும்போது அவருக்கு வந்து திருப்பியும் பழைய ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பழைய விட்டுட்டு போன வேலைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சாராம். ஸோ அவர் ஒரு விஷயம் பிளான் பண்ணார். அதனால தான் இங்கேயே இருந்துட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக வந்து இங்கேயே அவர் செட்டில் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளோட தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதை இப்போ நான் ஓடுறேன் பார்த்திங்களா, அதனால் நம்ம போய் தான் ஆகணும். என்ன சொல்கிறது, இப்போ நான் ஊருக்கு போக முடியாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு சேலரி கட் ஆகும், நிறைய விஷயம் பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது நீங்கள் அவர் சொன்னது அவர் கேளுங்க. அது சொன்னும்போது ஒரு ஸ்டைலாக சொன்னார், நீங்கள் அது கேளுங்க எப்படி இருக்குங்க. அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருக்குது, யாராவது இருக்கும், அதுதான் ரிலேஷன். ஃபேமிலியில் இருக்கலாம், இன்னும் தெரியாதவர்கள் இருக்கலாம், அனுபவங்கள் தான். ஆனால் இது வந்து ஈஸியான ரூட்டு கிடையாது. நம்ம வந்த ட்ராவலிங் வந்து காரணம் ஏர்னிங் இல்லை. நமக்கு இங்கே வந்து இந்த சைலன்ஸு, அங்கே நம்ம இந்த ஹில் தாண்டின உடனே பிளாங்க் ஆகிடும் மைண்டு. இவர் நேரத்தை சொல்லுன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வரும்போது என்ன இது டிஃப்ரெண்ட் கண்ணு தெரியல. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒரு பர்டிகுலர் அந்த டெரிட்டரி கிராஸ் ஆகின உடனே மைண்ட் கூல் ஆகுது. மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அங்க தூக்கி. ஆனா திருப்பி நீங்க போய் டிண்டுக்கல்ல வருது ரிட்டர்ன் அது வந்து எதுக்கு நம்ம ரிட்டர்ன் போகணும் கேட்டிருப்பீங்க. எல்லாராலையுமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நானே எடுக்க முடியாததான் இப்போ சென்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பெருசாக இப்போ எடுப்பேனா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன்னா கன்ஃபார்மாக காலையில் 6 மணியில் 7 மணிக்கு தான் போய் சேருவேன். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock 2:15 காட்டுது சென்னைக்கு ரீச் ஆகிற டைம். ஸோ ரிஸ்க் எடுக்காமல், ஏன்னா ஃபஸ்ட்டு நைட் ட்ரைவு, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும். தனியாக வேறு போகிறேன். 570 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா சென்னைக்கு. ஸோ பிரச்சனை பண்ணாமல் அழகாக வீட்டுக்கு போயிட்டேன்னா வந்து கொடைக்கானல் வந்துட்டு அங்கே வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்து வந்தால் திண்டுக்கல் இன்னும் வந்து ஒரு 8 கிலோமீட்டர். ரூட்டு நல்லா இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அழகாக பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. சென்னைக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதாச்சும் 3 o'clock அந்த மாதிரி டைம் காட்டுது போய் சேர்கிற டைமில். சரி நைட்டு பஸ் எடுத்துச்சு, இதுக்கப்புறமேட்டு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஸ்டாப் எடுத்துருக்கேன். பைக் பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல நிற்கிது. பார்ப்போம். சரியான மழை பெய்யுது. இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். இன்னும் 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. இன்னும் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கிளம்பி போகணும். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டூரிங் ஷோவில் சந்திக்கலாம். பாய்.